லவ் பண்ணிட்டு போய் ஜோசியம் பார்த்தீங்கன்னா சரியா வராது. ஆனால் பொண்ணு ஜாதகத்தில் தோஷம், பையன் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் தான் லவ்வே வரும். ஓ, இது வேற இருக்காது. ஆமாம், ஜாதக தோஷம் இல்லைன்னா எங்கேருந்து லவ் வரும்? அப்போ சிங்கிளாக இருக்கவங்கலாம் எந்த தோஷமும் தோஷம் இல்லை, அவனுக்கு வந்து அவ்வளோதான் ஜாதகம் வீக்கு. லவ் பண்ணிட்டு வந்தாவே நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்று பையன் பொண்ணை கைட்டு விட பார்க்குறான் ஜோசியர்கிட்ட வந்தால், இல்லைன்னா பொண்ணு பையனை கைட்டு விடுறதுக்கு தான் ஜோசியத்துக்கிட்ட வர்றாங்க. ஒன்று நீ அந்த பொண்ணை நம்பு, இல்லைன்னா உன்னை நம்பு. ரெண்டையும் நம்பாமல் ஜோசியரை நம்பினா அது வேலைக்கு ஆகாது. இந்த முளை மாதிரி தனத்துக்கு மட்டும் எங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட வர்றது. பூர்வ புண்ணியம்ன்றது ரொம்ப முக்கியம். 5ஆம் பாவம் டிக்கெட் வாங்குவானா, இருக்குமா, இல்லைன்னா கோமால படுப்பாங்களான்னு எல்லாம் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், எல்லா கிரகமும் கரெக்டாக இருக்கணும்னா அவன் பைத்தியமாக இருக்கும். இந்த திசை எல்லாமே எல்லா திசையும் நல்லா இருக்குன்னா கடவுளுக்கே வராது. ஓம் சரவணபவ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைந்திருக்கிறது யாருன்னா, யதார்த்த ஜோதிடர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜோதிடர் செல்வி அவங்க இணைஞ்சிருக்காங்க. இவங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு உரையாடலை கட்டமைக்க இருக்கோம். ஜோதிட நம்பிக்கை உள்ளவங்க, ஜோதிட நம்பிக்கை இல்லாதவங்க, இப்படின்னு பல கோணங்களில் நம்ம ஜோதிடத்தை பற்றி சாரோட பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இது எலெக்ஷன் டைம் சார், இப்போ ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. எலெக்ஷன் நேரத்தில் பலரும் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க, யாருக்கு கட்டம் சரியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா? அதில் ஏதாச்சும் எப்படி சார் இது நடக்குது? இப்போ எல்லாரும் எலெக்ஷன்லன்னா தேர்தலில் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, இப்போ எலெக்ஷன் என்னாவே கட்டமைப்பெல்லாம் இருந்தாலும் கட்டம் சரியாக இருக்கணும். புதுசாக நிறைய பேர் உள்ளே வர்றதுனால பொங்கல் வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் தப்பாக வரும். ஜெயிக்கிற குதிரைகள் தோக்கிறதுக்கு போகும், தோக்கிற குதிரைகள் ஜெயிக்கிறதுக்கு போகும். அதனால் கட்டங்கள் வந்து நீங்களே சொன்னீங்கல்ல, அதிச்சாரத்தில் குரு, மீனத்தில் சனி இருக்கிறச்ச, இப்போ குரு பயிற்சி வருது, அதுக்கு முன்னாடி அதிசாஷ்ட காட்டும். இப்போ நிறைய பேர் என்ட்ரிஸ், புதுசு என்ட்ரிஸ், கூட்டணி கட்சிகளுக்குள்ள மாற்றங்கள், எல்லாமே நிறைய விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் டேக்கப் 6ஆம் தேதியிலேருந்து நிறைய மாற்றம் வரும். அது இல்லாமல் சட்ட சிக்கல்கள், ஏன்னா எல்லாம் தை மாதம் வரைச்ச சூரியன் வந்து மகரத்தில் வரும். மகரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு குரு பலமெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுவார். அப்போ வந்து அரசில் பெரிய பவரில் இருக்கவங்களுக்கு தொந்தரவுகள், யார் எப்படி பல்ட்டி அடிப்பா, பொதுவாகவே அடிப்பாங்க, எப்படி எதிரிகள்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஆனாலும் நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து போட்டுக்கினே இருக்கணும் தேர்தல்னால். அதில் வந்து முதல்ல இப்போதைக்கு வந்து நான் போட்ட கால்குலேஷன் எப்படின்னா, நிறைய தேர்தல்கள் எடுத்து பார்த்தேன் இந்த பீரியடில். அதில் எல்லா ஊர்கள்லையும் இந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். பீகாராக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் இந்த கிரகங்கள் இப்படி வேலை செய்யுதுன்னு அப்படி தான் கணக்கு. இப்போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக விஜய் என்ற ஒரு சப்ஜெக்ட் உள்ளே வந்திருக்கு. விஜய் சப்ஜெக்ட் உள்ளே வராத வரைக்கும் இது 2 முனை போட்டியாக போயிருக்கும். 3 முனையில் சீமான் சார் இருந்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது, கூட்டணிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ இந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இப்போ இந்த விஜய்ன்ற கேரக்டர் உள்ளே வந்திருக்குதான்றது தான் நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. சாதகம்னா புரியல சார். ஆமாம், விஜய் சார் வந்து நிறைய ஓட்டு வாங்குறாருன்னு வைப்போம். அந்த ஓட்டு பிரிக்கிறதுல ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ சேதாரம்னு பார்க்கணும்ல, அதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த பிரிக்கக்கூடிய ஓட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு பெருசாக போகுமான்னு அஸ்ட்ராலஜியில் நான் பார்க்கல. போகுது, ஆனால் அது மற்றவங்களுக்கு போகிற அளவுக்கு சேதாரமாக இல்லை. இவங்க ஒரு சும்மா எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், உடனே அந்த கால்குலேஷன் பிடிச்சிக்காதீங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு 2% போதுன்னு வச்சு விஜய் கிட்ட, ஆளுங்கட்சியிலேருந்து விஜய்க்கு. ஆனால் விஜய்க்கு வந்து எதிர்கட்சிகள்லேருந்து 6% வருது. அப்போது ஆளுங்கட்சியுடைய அந்த கூட்டணி அமைப்பு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த சேதாரம் வந்து மினிமைஸ் சேதாரமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ நெக் டு நெக் வரலாம். நிறைய இடத்துல விஜய் இது வந்து நீச்சபங்க ராஜயோகம். நீங்கள் கேட்டதுக்கு பேசுகிறேன். ஆமாம், எதிர்கட்சிகள்லாம் பொங்கலுக்குள்ள அவங்க எல்லாத்துலேயும் வலிமையாக ஆகலைன்னா ஃபேவர் டு ஏடிஎம்கே தான் வரும். இது டிஎம்கே தான் வரும். அதிகபட்ச வாய்ப்பு டிஎம்கேக்கு இருக்குது. டிஎம்கேக்கு இல்லை, அது வந்து இந்த கிரகம் வந்து இப்போ உள்ள விஜய்னு ஒரு கேரக்டர் விட்டுருக்கு சார். அப்போ நீங்கள் நிறைய கால்குலேஷன்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொதுமக்களை விட இப்போ அரசியல்வாதிகள் தான் நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அரசியல்வாதிகள் என்றைக்குமே இருப்பாங்க. என் நண்பர்கள் அவர்கள் மாதம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்றைக்குமே அரசியல்னா ஒரு டென்ஷன். கண்டிப்பாக. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தின்றது, அவங்க வந்து ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போகிறதோ இதில் போகிறது தான். எல்லாருக்கும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து இருந்தார், அவர் பேர் சொல்ல முடியாது,
தமிழரானா. ஆனால் உலகில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய டேர்ன் ஓவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பிரமிப்பாக இருக்கக்கூடியது 1.5 லட்சம் கோடி இருக்கும். அவங்களுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கணுன்றதோட நாங்கள் என்னென்ன பண்ணலாம், தற்காத்து கொள்ளலாம், எங்களுக்கு எந்த கெட்ட நேரம், எந்த நேரத்தில் கெட்ட நேரம், ராங் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடாதுன்றது தான் பார்ப்பாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கள்ட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்பாங்க. ஜோதிடம் வந்து நம்பிக்கையில் வரக்கூடிய விஷயம். நான் சில பத்திரிகைகளை எழுத ஆரம்பிச்சு ஒரே பத்திரிகையில் இது 32வது வருஷம். அந்த 32 வருஷமா என்கிட்ட அதே தலைமுறையா கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நடுவில் இப்போ 10 வருஷமா 15 வருஷமா சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க, சில 5 வருஷமா இருக்காங்க. ஸோ ஜோதிடத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வக்கீல்லையும் ஜோதிடத்துலையும் டாக்டர்லையும் தலைமுறையாக இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப, அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்கள் யார் சொன்னாலும் மாற மாட்டாங்க, நம்பிக்கை இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. நம்ம பேசும்போதே சொன்னீங்க ஜோதிடம்ங்கிறது நம்பிக்கை தொடர்பானதுன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், ஜோதிடத்தை எந்த அளவுகளை வச்சும் அளக்கவும் முடியாது, அதுக்குன்னு ஒரு வரைமுறையும் இல்லை. அப்படிங்கிறப்ப ஜோதிடரோட வாக்கு தான் அங்கே நம்பிக்கையை. ஆனால் ஒரு சிலர் இப்போ ஜாதகம்லாம் போய் திருமண பொருத்தத்துக்கு பார்க்குறாங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு இது பொருந்தாது அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடுறாங்க. ஒருவேளை பசங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பெற்றோர்கள் போய் ஜாதகத்தை காமிச்சாலும் இது செட் ஆகாது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு எப்படியும் பிரிஞ்சிருவாங்க, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்கல்ல சார். அந்த 5 வருஷம் 6 வருஷம் அந்த குடும்பத்துக்கே ஒரு டென்ஷன் தானே கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சொல்றதுலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னாங்க, நீங்கள் நிறைய பேரோட இன்டர்வியூவில் இருந்திருக்கீங்க, எனக்கே எடுத்திருக்கீங்க, ராஜேஷ் ஐயா இருக்குச்சுல நீங்கள் தான் கூட இருந்தீங்க. ஸோ நிறைய கால்குலேஷன் பார்த்துருப்பீங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஓப்பனாக ஓம் சரவணபவ நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு பெரிய நக்கீரன் பின்புலத்துலேருந்து வர்றதுனால ஜோதிடனை ஃபஸ்ட்டு கடவுளாக பார்க்குறத விட்டுருங்க. ஜோசியனுக்கும் சாப்பிட்லன்னா லோ பிபி ஆகிடும், கண்டிப்பாக லோ சுகர் ஆகிடும். ஜோதிடனுக்கும் வயிற்று வலி வரும், தலைவலி வரும். ஜோதிடனுக்கும் கெட்ட நேரம் தான், அவ்வளோதான், டிக்கெட் வாங்கி போக வேண்டியது தான். இதில் என்னென்னா இதுதான் ப்ராக்டிக்கல் உண்மை. ஜோதிடன் தசாபுத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய பேருக்கு சொல்கிறது, நிறைய ஜோதிடர்களுக்கு சொல்கிறது, நிறைய ஜோதிடர்களுக்கு கூட கொஞ்சம் வருத்தம். செல்வியோட நான் ரொம்ப நல்லா சொல்லுவேன், செல்வியே எல்லாரும் கூப்பிடுறாங்க. நான் தான் சொல்லுவேன், இப்போ நீ உன் 2ஆம் இடம் 5ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம்லாம் உன் ஜாதகத்தில் நீ பார்க்கல, நீ பார்க்காம என் ஜாதகத்தையே பார்த்துருந்தா நான் என்ன பண்ணுறது? நம்ம இப்போ நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, நான் வந்திருக்கேன், நான் வரேங்கன்னு சொல்லி நான் கேட்கறது இல்லையா. நம்ம ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தப்பு இருந்தாலும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் நெறிமுறைகள் உண்டு. அது குரு கிட்ட கரெக்டாக கற்றுக்கணும், குரு ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு சேனலில் கூட இப்போ நிறைய பேர் வச்சு ஜோதிட நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க. அதில் ஒரு சேனலில் அவங்க என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டோன்னே 4 பேர் அவர் வந்தால் நாங்கள் வரமாட்டோன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது. நான் 32 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு டெவலப்மெண்ட்டாக நீயா நானா நிகழ்ச்சியிலலாம் சுபவி பாண்டிய ஐயாலேருந்து எல்லாரையோட நான் ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்கேன். இவங்களுக்கெல்லாம் வயசு இருக்கு இன்னும். அதுக்குள்ளே நான் வந்தால் இவர் வந்தால் வரமாட்டேன், நான் வந்தால் வரமாட்டேன். ஜோதிடனுங்களுக்கு யாருக்கு வேணுமோ பொறாமல் இருக்கலாம், ஆனால் ஜோதிடனுக்கு பொறாமன்னா அவனை அழிக்கும் அது. ஏன்னா ஜோதிடம் தான் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ கல்யாணத்தில் நிறைய விஷயம் நான் நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன், கோடிக்கணக்கான வியூவர்ஸ் பார்த்த சேனல்ல சொல்கிறேன். லவ் பண்ணிட்டு போய் ஜோசியம் பார்த்தீங்கன்னா சரியா வராது. ஆனால் பொண்ணு ஜாதகத்தில் தோஷம், பையன் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் தான் லவ்வே வரும். ஓ, இது வேற இருக்கு. ஆமாம், ஜாதக தோஷம் இல்லைன்னா எங்கேருந்து லவ் வரும் சொல்லுங்க? அப்போ சிங்கிளாக இருக்கவங்கலாம் எந்த தோஷமும் தோஷம் இல்லை, அவனுக்கு அவ்வளோதான் ஜாதகம் வீக்கு. செவ்வாயுடைய அமைப்பு வேணும், சுக்கிரன் அமைப்பு வேணும், அந்த உள்ளுக்குள்ள பறக்கணும். அது சினிமாவில் வரும்ல டைலாக், அதெல்லாம் பறக்கணும். இங்கே பட்டாம்பூச்சி பறக்காம டாஸ்மாக் பறந்தா நான் என்ன போட முடியும்? அதனால அப்படின்னா எல்லா காதலும் சேர்ந்துடணுமே சார். அப்படி கிடையாது கண்ணு. காதலில் கல்யாணம் எல்லாமே நல்லா இருக்கணுமே. ஏன் 2 ஃபேமிலி கோர்ட் இருந்தது, இன்னைக்கு 8 கோர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நாம் என்கிட்ட வர கேஸில் நிறைய ஃபேமிலி டைவர்ஸ் கேஸ் தான். நீ வக்கீலாக ஒரு விஷயம் இருக்குது எனக்கு, அதனால பார்த்துக்குவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் 40 வருஷம் ஒன்றா இருந்தாங்க, 50 வருஷம் ஒன்றா இருந்தாங்க. இந்த வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் ஒன்றா இருந்தாவே பெரிய விஷயமா இருக்கு சார். அதனுடைய ஒரு இணைப்பு கேள்வியா இருங்க வரேன், ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சிடறேன். ஏன்னா இணைப்பு துணை கேள்வியெல்லாம் நிறைய போடுவீங்க. ஏன்னா இருக்கிற இடம் மேட்ரு என்னன்னா, ஜாதகத்தில் பொருத்தங்களுக்கு ஸ்திரீ தீர்க்கம்னு ஒன்று உண்டு. பொண்ணு நட்சத்திரத்திலேருந்து 13வது நட்சத்திரம் தானும். இந்த ஸ்திரீ தீர்க்குன்றது தான் இம்பார்ட்டன்ட் பொருத்தம். ஆனால் ஜோதிடத்தில் ரஜ்ஜு யோனி மற்ற இதெல்லாம் வரும், ஸ்திரீ தீர்க்குன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் எனக்கு என் குரு சொல்லி கொடுத்தது அந்த ஸ்திரீ தீர்க்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொண்ணு நட்சத்திரத்தில் லவ் பண்ணுறாங்கன்னா 13 நட்சத்திரம் தாண்டிட்டா நீ யாருக்கிட்டையும் போகாது, அதுவே பேலன்ஸாக உன்னை கொண்டு போயிடும். இல்லை 13 நட்சத்திரத்துக்கு தாண்டி பொண்ணு நட்சத்திரத்தில் தான் கணக்கு பண்ணணும். அதனால உங்கள் நட்சத்திரத்தில் இந்த செயலை நீ எதாவது லவ் பண்ணிட்டு இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா அப்போ உஷாராக இருக்கும். அதனால 3 நட்சத்திரத்தில் தேய்த்து அதெல்லாம் கணக்கில் வராது. புரியுதாடா கண்ணு? நீங்கள் பண்ணிட்டு போறீங்க.
அது மாதிரி இருந்தாவே ஜோசியத்தில் மற்றதெல்லாம் பார்க்க வேணான். ஜோதிடத்தில் பொருத்தத்தோட நிறைய விஷயங்கள் உண்டு. பொருத்தம் ஒரு சப்ஜெக்ட். ஸ்தான பலங்கள், அப்புறமா தோஷ பலங்கள், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், லக்ன பாவம், பூர்வ புண்ணியம்ன்றது ரொம்ப முக்கியம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 12ன்றது விரயஸ்தான். இதெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப கால்குலேஷனில் முக்கியம். அடுத்தது 6ஆம் இடம் தேக ஆரோக்கியம். 8ஆம் இடம்லாம் உங்களுக்கு தெரியும், டிக்கெட் வாங்குவானா, இருக்குமா, இல்லைன்னா கோமால படுப்பாங்களான்னு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அலசணும். இப்போ எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகுதுன்னா, பொருத்தத்தை 10 பொருத்தம் கான்செப்ட் மட்டும் வச்சுக்கின்னு பண்ணுறது வேலைக்கு ஆகுது. 10 கான்செப்ட் இல்லாமே கூட நீங்கள் வேற பேசிக் பார்க்கலாம். திசைகளில் 2த்துக்கும் பாதகல்ல லவ் பண்ணுதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் லவ் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸும் நீங்கள் பொருத்தம் பார்க்குறதுக்கு போனீங்கன்னா, ஒன்று நீங்கள் எனக்கு பையனுக்கிட்ட சொல்லிடலாம், இல்லை பொண்ணுக்கிட்ட சொல்லிடலாம், லவ் மேரேஜ் நான் பண்ணி விட மாட்டேன், நீ என்ன குட்டிக்கரனாச்சாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். அதை விட்டு ஜோசியர்கிட்ட போய் அந்த ஜோசியத்தில் இது வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒரே ராசியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பையன் நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்து இப்போ மேஷ ராசி, பொண்ணு நட்சத்திரம் பரணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பொண்ணுது 2வது, ஆமாம், பொண்ணு நட்சத்திரத்தில் பையன் 27வது. பையன் நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து பொண்ணு இருந்தால் அப்போ பொண்ணு நட்சத்திரத்துல பையன் நட்சத்திரம் கூடும், அந்த 13 நட்சத்திரம் மேலே வரும். இப்போ இவங்கெல்லாம் டக்குன்னு ஒரே ராசியாக இருந்தாலும் போய் ஓகே பண்ணிக்கணும், சும்மா போட்டு குழப்பிக்கினே இருக்கக்கூடாது. நான் ஒரு ஜோதிடர் நண்பர் ஒருத்தர் சார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து ஜாதகம் கொடுத்தாங்க, இப்படி விரிச்சு பார்த்தாரு, ரஜுபத்தம் நல்லா இல்லை, அவ்வளோதான், இது இப்பதான் நான் சேராது சொன்னேன். அப்படின்ட்டாங்க. அதான் நீங்க அந்த ஸ்திரி பொருத்தம்னு சொல்றதே அதாங்க வார்த்தையே இப்பதான் சார். ரஜ்ஜி யோனி இதே பிடிச்சிக்கிறது. நான் ஆதித்ய குருஜி, வித்யாதரன் சார்லாம் நிறைய பேசுறச்ச இந்த கான்செப்டர்கள்லாம் நிறைய அகேன்ஸ்டாக பேசியிருக்கோம், ரொம்ப வருஷமாக பேசுவோம். அதுக்கு ஒரு சில கும்பல் எதிர்ப்பு. என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுது, இப்போ தான் டிவிலே உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஓம் சரவண பவன்லேயே என்ன சொல்கிறேன், லவ் பண்ணிட்டு வந்தாவே நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்று பையன் பொண்ணை கைட்டு விட பார்க்குறான் ஜோசியர்கிட்ட வந்தால், இல்லைன்னா பொண்ணு பையனை கைட்டு விட்றதுக்கு தான் ஜோசியத்துக்கிட்ட வர்றாங்க. ஏன்னா எந்த லவ்வர்ஸும் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கமல் சாரே நான் என்ன சொல்கிறேன், லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்வி இது எங்களுக்கு பொருத்தமாமா, நாங்கள் லவ் பண்ணலாமான்னு யாராவது வரீங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும், லவ் பண்ணுவீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, நூடுல்ஸ் சாப்பிடுவீங்க, ஒரே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவீங்க, எல்லாம் பண்ணிட்டு இந்த முளை மாதிரி தனத்துக்கு மட்டும் எங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட வர்றது. பொதுவாக எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு தானே சார் நினைப்பாங்க. அப்படி இருக்காது. ஜோசியத்துல நீ லவ்னாவே ஜாதகத்துல தோஷம் இருக்கும், எப்படியாவது இருக்கும். கலத்திர தோஷம் இருக்கும், இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கும், ஸ்தான தோஷம் இருக்கும், பலம் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், எல்லா கிரகமும் கரெக்டாக இருக்கணும்னா அவன் பைத்தியமாக இருக்கும். 9 கிரகமும் எப்படி நல்லா இருக்கும், 9 தசாபுத்திகளும் எப்படி நல்லா இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்ன? திருவாதிரை. ராகு திசையில் பிறந்தீங்க, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு வரும். அதாவது 120 வருஷம் கணக்கு. ராகு திசையில் பிறந்திருக்கீங்க. இப்போ ராகு நடிஞ்சு குரு முடிஞ்சு இப்போ சனி போகுது, சனி திசை, அடுத்தது புத தசை. ராகு தசை பிரமாதமாக ராகு சின்ன வயசுலேயே முடிஞ்சிருக்கும். இப்போ குரு தசை நடக்கும் உங்கள் கணக்கு. இல்லைன்னா நீங்கள் 1ஆம் பாதமாக இருந்தால் குரு நடக்கும் உங்கள் வயசுக்கு, இல்லைன்னா இப்போ சனி வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த திசை எல்லாமே எல்லா திசையும் நல்லா இருக்குன்னா கடவுளுக்கே வராது, எல்லாம் வரும். அதனால தான் 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவரும் இல்லை. அதனால தான் ஒரு குரு பயிற்சிக்கு மக்கள் ஏன் இவ்வளோ கூட்டமாக எதிர்பார்க்குறாங்க, ராகு கேதுக்கு இவ்வளோ எதிர்பார்க்குறாங்கலாம் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணிட்டா ஒன்று நீ அந்த பொண்ணை நம்பு, இல்லைன்னா உன்னை நம்பு. ரெண்டையும் நம்பாமல் ஜோசியரை நம்பினா அது வேலைக்கு ஆகாது. வாழ்த்துக்கள்.